என்று கூறின. மேலும் பெருமாளே, என் பிறவி கேவலமானதா என்று அழுதது. அப்பொழுது திரும்பி வந்த நாராயணர் நடந்த சம்பவத்தை உணர்ந்து கொண்டார். சங்கு, சக்கரம், கிரீடத்தை அழைத்து ஒருவரை பற்றி விமர்சிக்கும் போது அதை நேரடியாக அவர்களிடமே பொறுமையாகவும் தெளிவாகவும் பேசி தவறை உணர்த்த வேண்டும். நீங்கள் பேசியது பொறாமையால் தான். அதற்கு தண்டனையாக நீங்கள் ராம அவதாரத்தில் சங்கு சக்கரமாகிய நீங்கள் பரதன் சத்ருகனாக பிறப்பீர்கள். அரச பதவி உங்களுக்கு கிடைத்தாலும் என்னுடைய பாதுகையை தான் 14 வருடம் சிம்மாசனத்தில் வைத்து பூஜிப்பீர்கள் என்று சொன்னார். கிரீடமே, உனக்கு தண்டனையாக உன் மீதுதான் என் பாதுகையே இருக்கும் என்றார் நாராயணன். கிரீடத்தின் மீது இறைவனின் திருவடி, அதாவது பாதுகை இருக்கும் சடாரியை நம் தலையில் வைக்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். இறைவனின் அருளை பெற உதவுவது சடாரியாகும். ஆசி தரும் சடாரி. நன்றி. நற்பவி.